தெரிவதில்லை நிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை. ஹோய் அக்கா. அடே ஏன்டா கத்துற? நான் கூட பேயோன்னு நினைச்சு பயந்துட்டேன். போடா லூசு. செக்கோ அப்படியெல்லாம் பயப்படாத, பேயே ஒன்ன பார்த்து ஓடி போயிரும். ஓ ஜோக்கு சொன்னல, நாளைக்கு சிரிக்கிறேன். போறியா இப்போ? செக்கா வெயிட் வெயிட், உன் ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அது சொல்றதுக்கு தான் நானே வந்தேன். டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? விளையாடுறியா? லூசு பிராங்க் அது இதுன்னு ஏதாவது விளையாடாத, அப்புறம் அடிச்சே கொன்னுருவேன். அடியே பைத்தியம், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எவனாவது விளையாடுவானா? கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுடி. ஐயோ தம்பி, அவருக்கு ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, வண்டிக்கு தான் கொஞ்சம் ஏதோ பிரச்சனையா. அப்பாடி. அடியே மாமா சொல்றாரு, இதெல்லாம் அவன் வேனுக்குள்ள தான் பண்ணிருப்பான், எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றதுக்குள்ள ஐடியான்னு சொல்றாரு. நீ என்ன நினைக்கிற ஜோதி? அப்படியெல்லாம் மாமா பண்ணுவாரா என்ன? எது எப்படியோ, அவருக்கு சின்ன அடிபட்டா கூட என்னால தாங்க முடியாதுடா. ஏண்டா அப்படி முடிச்சு முடிச்சு பாத்துட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவ்வளவு உருகி உருகி காதலிக்கேன்னு சொல்ற, அந்த மனுஷனை ஏன் வேண்டான்னு சொன்ன? டேய் அந்த வயசுல எனக்கு என்னடா தெரியும், விவரம் இல்லாத வயசுல ஏதோ மெச்சூர்டா தெரியறாரேன்னு வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா அவரை தவிர யாரும் என்ன அந்த அளவு பாத்துக்கிட மாட்டாங்கடா. என்கிட்ட அவ்வளவு அன்பா இருப்பாரு. அதான் அவரோட காதலை மிஸ் பண்ணிடக்கூடாதேன்னு மனசு கடந்து தவிச்சிட்டு இருக்கு. ஜோதி ஒண்ணு சொல்லட்டா? என்னடா? நமக்கு ஒரு பொருள் பிடிச்சிட்டுன்னு வச்சுக்க, பொருள் இல்லைன்னா காதல் இல்லைன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு யாரா இருந்தாலும் சரிதான், யாருக்காண்டியும் அதை விட்டு கொடுத்துடவே கூடாதுடி. எப்படியாவது அதை அடைஞ்சே ஆகணும். என்னடா அருமை தம்பி, காதலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன இவன் பல்ல பல்ல கட்டிட்டு இருக்கான்? எவகிட்டயே விழுந்துட்டான் போல. சின்ன மக்களே, என்ன தூங்காமே முடிச்சிருக்கா? ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் யோசனையா இருந்தேன். உட்காருங்கப்பா, கொஞ்சம் பேசலாமே. இப்படி உட்காந்து பேசினா நம்ம எவ்வளவு நாள் ஆகுது பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு கால மக்களே. நீ சின்ன பிள்ளையா இருந்த, பாட்டி தாத்தா அம்மா நீ நான் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ராத்திரி அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு வெளியிலே ஒரு பாயை போட்டு அப்படியே படுத்து தூங்கின காலமும் உண்டு. அப்பா ஆனா அந்த அழகான நாட்கள்லாம் திரும்ப வராதுல்ல? அது எப்படி மக்களே வரும்? அப்ப இருந்த உறவுகள்லாம் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா மாமின்னு அவ்வளவு ஒத்துமையா இருந்தோம். இப்ப அப்படியா? கூழ் வீட்டுக்குள்ளே 1008 குடைச்சல், அப்படிதான் காலம் ஓடிட்டு இருக்கு. போற போக்குல அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்மளும் போக வேண்டியதான். இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணி என்னத்த ஆக போகுது? அப்ப மக்களே, காலையில வந்த பையன் பெரிய இடத்துக்குள்ள போல இருக்கான். அதுக்கு இல்ல மக்களே, உன் தங்கச்சி ஒரு சாதாரண பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவனுக்கு போடுவேன்னு சொன்னா அந்த 20 பவுன் நகை வர நம்மளால போட முடியல. ஆனா இவ்வளவு பெரிய வசதியான பையனுக்கு எப்படியும் 100 பவுனாவது கொடுப்பாவ, நம்ம 20 பவுனாவது கொடுக்கணும். ஆனா அப்போவால இப்ப முடியாத மக்களே. இருந்தாலும் உனக்காண்டி கஷ்டப்பட்டு ஒரு 20 பவுனை கொடுத்தாலுமே வசதியானவங்க அதுக்கு தக்கன எதிர்பார்ப்பாங்கடா. நம்ம ஏழ்மைக்கு வீடு வாசலோட இருக்கக்கூடிய ஒரு பையனே போதும். ஆனா அவரா வந்து ஒண்ணு கேட்கும்போது எனக்கு சந்தோஷம் தான்டா. ஆனா வீட்டுல இருக்கவங்க இப்படி எடுத்துப்பாங்க பாத்தியா? நாம நம்ம என்னதான் அந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வாழ போறது அந்த வீடு மக்களே. அப்பா அவங்க மனசு எனக்கு புரியுதுப்பா. ஆனா அவரும் அவர வீட்டுல இருக்கவங்களோ அப்படியெல்லாம் இல்லப்பா. அவங்க அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும்பா, நிறைய வருஷமா பாத்துட்டு இருக்கேன். அவங்க அவ்வளவு தன்மையான ஒரு ஆளு. அப்பா அவங்க குழப்பம்லாம் எனக்கு புரியுது. ஆனா இதே ஒரு நாடகம் தான், அதனால நீங்க ரொம்ப எல்லாம் குழப்பிக்காதீங்க. நீ சொல்றது அப்பாக்கு புரியாம இல்ல மக்களே, ஆனாலும் ஏதாவது ஓரளவுக்கு பண்ணணும். அவியலுக்கு இது மட்டும் பையன் இல்ல, இன்னும் 2 பையங்களும் இருக்கும்போது அவியலுக்கு வர பொண்டாட்டி எல்லாம் நிறைய சீசனத்தையோட வரும்போது நீ மட்டும் இல்லாம போனா தாழ்த்தி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க மக்களே. அப்பா அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சொல்லி காட்டுவாங்க மக்களே. மக்களே, தங்கச்சிக்கு காதல் எல்லாம் அப்ப உடனே ஏத்துக்கிட்டாரு. ஆனா நம்ம காதலுக்கு மட்டும் ஏதோ முட்டுக்கிட்ட போடாருன்னு நினைக்காது மக்களே. அப்ப கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா யோசிக்கிறேன். என்னடா நீ வீட்டுக்கு போமா இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? ரெண்டுக்கும் இல்லை, நான் எங்கேயாவது தனியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓஹோ நல்ல ஆசைதான். நாளைக்கு உனக்கும் ஜோதிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆமே. இல்ல நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஆதியண்ணா நான் சொல்லேன்னு தப்பா நினைக்காத. உன்னை வேணான்னு தானே அவ தூக்கி போட்டு போனா, மறுபடியும் அவளை போய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? லூசு தம்பி, கொஞ்சம் நிறுத்துறியா? ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லதில்ல. நான் என்னோட காதலியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
நம்ம ஸ்கூல் டீச்சர் தான் மலர். மலர் தான் அவனோட பெரிய அண்ணி. நல்ல விஷயமா தான் தெரியுது. ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகமா இருக்கே, அந்த டீச்சரும் காதலுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? இன்னும் இல்ல. என் காதல நான் அவகிட்ட என்ன சொல்ல கூட இல்லடா. ரகுண்ணே என்ன சொல்றாரு ஆதி அண்ணே? இது ஏதோ பைத்தியகரத்தனமா இருக்கு, புரியலையே. அப்புறம் எப்படி நாளைக்கு கல்யாணம்? சரி, இப்ப நாங்க 2 பேரும் என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம். நான் சொல்ற இடத்த என்ன டிராப் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போங்க. நீ சொல்றத பார்த்தா நாளைக்கு எனக்கு லீவு போடணும் போல. ஆமா ஆமா, சாருக்கு அப்படியே சிஐடி போலீஸ்னு நினைப்பு. கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பொண்ணு, அவங்களுக்கு யார் யார் கூட அஃபேர் இருக்குன்னு பாக்கணும். இதுக்கு இந்த பில்டப். பிரதர், இந்த ரகு குறைச்சி இட போடாத. ஒரு நாளைக்கு சிஐடி ஆபீசர் ஆகி காட்டுறேன். ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? 2 நாள் லீவ் தான் வந்தேன். இப்படி உங்களால ஒரே லீவ் ஆயிடுதா? என் படிப்பு என்னத்துக்காவது? படிச்சு ஒரு பெரிய கலெக்டர் ஆகலான்னு நினைச்சேன். என் கனவுல மண்ணலி போட பாக்குறீங்களே. ஓஹோ, சாரு கலெக்டர் ஆக போறீங்க. வரும்போது எவ்வளையாவது இழுத்துட்டு வராம இருந்தா சரிதான். ஆதி, உனக்குன்னு பிரச்சனை இல்லலா? நாங்க 2 பேரும் வேணா அவன் கூட இருக்கட்டுமா? வேணாண்டா, வேற அந்த ஆளு உங்களையும் கத்த ஆரம்பிச்சிருவாரு. நீங்க மலர் வீட்டு பக்கத்துல என்ன இறக்கி விட்டுருங்க. நான் அவளுக்கு கால் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் அவளே வெளியில வருவா. அண்ணே, நீங்க பேசுறது வரைக்கும் நாங்க அங்க வெயிட் பண்ணட்டுமா? பொண்ணு எப்படின்னு இந்த நைட் டைம்ல தனியா விடுறது? நான் என்ன பொண்ணாடா சிவனாவது கடத்திட்டு போறதுக்கு? நீங்க வெயிட் பண்ணாலும் நோ யூஸ் தான். நான் நாளைக்குதான் வீட்டுக்கு வருவேன். அதனால நீங்க கிளம்புங்க. ஹாதி, எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. ஏதாவது ஹெல்ப்னா எங்களுக்கு கால் பண்ணு. ரகு, அப்புறம் அம்மா தான் எனக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு அழுதுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு புருஷனா ஒரு நாள் கூட அம்மா கிட்ட நடந்துகிட்டதே இல்லை. அதனால நீங்க 2 பேரும் தான் அம்மாக்கு ஆறுதலா இருக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பிரதர். நீ உன் லைஃப பாரு. பயலுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குமோ? வீட்டுல மூத்த வாரிசு. ஐயோ அம்மா, அவன் நடிச்சிட்டு இருக்கான். அந்த நடிப்பை நம்பி சாப்பிடாம கொள்ளாம இப்படி இருந்தா அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உடம்பு கெட்டு போயிடும். உங்களுக்கு மட்டும் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் என்னமா பண்றது? பாரேன், பொண்டாட்டி நின்னு இப்படி மணிக்கூர் கணக்குல அழுதுட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த மனுஷனுக்கு கண்ணு தெரியல. ஆனா தன்னோட அம்மான்னு சொன்னோன்னே எப்படி துடிக்கிறாரு. அம்மாக்கு கொடுக்குற அந்த ஆறுதல வாழ்க்கையில ஒரு தடவை கூட உங்க வாயில இருந்து நான் கேட்டதே இல்லைங்க. ஆனா ஒண்ணுங்க, அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இருந்தாலும் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனா நீங்க தோத்துதாங்க நிக்கிறீங்க. ஆனே, எதுக்குனே இந்த அவசர நிச்சயதார்த்தம்? இந்த ஆதி பைய காதலிக்கானா? அதுவும் நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண டீச்சர் பிள்ளைய. தனியனும் எங்கேயாவது போய் தொலைடணும்னு விட்டுருப்பேன். ஆனா ஜோதிதான் அவன் மேல கொள்ள பிரியத்துல இருக்கான். என்கிட்ட வந்து மாமா இல்லைன்னா நான் செத்துருவேங்கிறான். அதுக்கப்புறம் நானும் தான் என்ன செய்யுது? ஆமாண்ணா, ரகுக்கு மேல அவளுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. அதனால நம்ம சொன்னோடிதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. ஆனா ஆதிக்கு மேல அவளுக்கு இஷ்டம் தான். முன்னாடி வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ அவனை ஆசையா தான் பார்க்கவும் செய்யா. அதனால கல்யாணம் பண்ணி வச்சா 2 பேரும் சந்தோஷமா தான் இருப்பாவ. ஆனா ஆதிக்கு விருப்பம் இல்லைங்க பட்சத்துல இது சரியா வருமானே? ஏன் மருமக ஜோதிதான். இதுல மட்டும் இந்த பழக்கம் ஏதாவது கோல்மால் வேலை பார்த்தானுவேன். இவனோட நான் வீட்டை விட்டே துவாத்தி விடுவேன். நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருந்து. அப்பா, அது கடவுள் இருக்காரு. ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் அழகையும் இவட்ட கட்டிட்டு போயிட்டாரு. இவளை பார்க்க பார்க்க நமக்கு ஆசையே தீருவலப்பா. நாக்கே ஊறுது. எவ்வளவு அழகா இருக்கா. ரொம்ப நாளா கிளி பறந்து பறந்து போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு விட மாட்டேன்டி. என்னடி சொல்லும், அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சிட்டு இருந்த. அப்புறம் தங்கம், உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? ஒண்ணு மடக்கி எப்படியாவது வலிக்கு எடுக்கணும் தான் உன் தங்கச்சியே கல்யாணம் பண்ணேன். ஆனா ஆனா நீ என்ன பண்ண? உனக்கு வாய்ப்பா ஒரு ஆள் பிடிச்சிட்ட. அதை எப்படி நான் விட்டுட்டு இருப்பேன் நீயே சொல்லு. அதனாலதான் யோசிச்சு பார்த்தேன், கிளி எப்படியோ வீட்டு பின்னாடிதான் சுத்திட்டு இருக்கோம், அப்படியே பூடிச்சு மடக்கிடலான்னு. என்ன தங்கம், வெக்கமா? எனக்கும் வெக்கமா தான் இருக்கு. வெக்கப்பட்ட கதை நடக்குமா? அப்படியே இஞ்சி போய் இஞ்சாம் ரசிக்கணும்டி. எல்லாரும் தூங்கியாச்சு. முக்கியமா உன் தங்கச்சியும் தூங்க வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல முடிச்சிருக்கிறது நீயும் நானும் மட்டும்தான். என்ன, உன் வருங்கால புருஷன் வரப்போறானா என்ன உன்னை காப்பாத்த? அதெல்லாம் நடக்காது. அவன் அவனுக்கு மாடி வீட்டுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல நம்ம 2 ஒரு தடவை மட்டும் புருஷனும் பொண்டாட்டியுமா வாழ்ந்துட்டு போயிருவோமா?
பொறுக்கி எங்கடா கை வைக்கிற ஐடடா அக்கா தங்கச்சினா இப்படி செய்வியா அடியே அழகழகான பிள்ளைலாம் இதே டயலாக சொல்லிட்டு அலைஞ்சா என்ன போல பொம்பளை பொறுக்கலாம் என்ன பண்ணதுக்கு அக்கா தங்கச்சி போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு டயலாக் கூட பேசுங்களா புடா பொறுக்கி நீ தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அவளை ஏமாத்துறது மட்டும் இல்லாம சின்ன வேற அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கல உன் ஆசைக்கு என்னைக்குமே நான் இறங்கவே மாட்டேன் அப்படி எங்கதான் நீ ஓடிடுவ ம் இதோ வரேன்டி மலரு அது நீங்களா நீங்க இங்க என்ன பண்றீங்க தியா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல அதெல்லாம் ஒண்ணு இல்ல மலரு நீ ஏன் அழுதுட்டே ஓடி வர உனக்கு என்னாச்சு அது ஒண்ணும் இல்லைங்க மலரு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என் கூட கொஞ்சம் வரியா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத எப்படி என் கூட வரியோ அதே மாதிரி மறுபடியும் நீ திரும்பி வந்துடலாம் அது சரிங்க என்னாச்சு மலரு அதை விடுங்க நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும் எப்படி இப்படி அழுது வடிஞ்சிட்டே இருப்பா இந்த சுச்சுவேஷன்ல நான் எப்படி பேச முடியும் அது அழுகை நிறுத்து அதுக்கப்புறம் நான் சொல்லேன் நிறுத்தியாச்சு இப்ப சொல்லலாமா என்னன்னு சொல்லுவேன் என் அப்பா எனக்கும் என் அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாரு ஓ அதுக்கு நான் என்ன செய்யணும் மண்டபத்துக்கு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணுமா அப்படி இல்லைன்னா வீட்டு வேலை செய்யறதுக்கு ஏதாவது ஆள் தேவைப்படுவா இல்ல உங்க கல்யாணத்துல இன்விடேஷன் இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு ஆள் வேணுமா என்ன கதைன்னு சொல்லுங்க எதா இருந்தாலும் பார்த்து பண்ணிடலாம் சைத்தியமா நீ நானே கல்யாணம் பிடிக்கலன்னு பேசிட்டு இருக்கேன் நீ என்னடனா எங்கேயோ போயிட்ட சொல்ல வர முக்கியமான கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பேசு நீதான் எனக்கு கல்யாண பொண்ணா வரணும் மலரு எது நானா அதான் நான் மட்டும் உனக்கு லவ்வரா வீட்டுல வந்து நடிச்சோம்ல அத மாதிரி நீயும் என் பொண்டாட்டியா என் வீட்டுல நடிக்கணும் ஏங்க இவ்வளவு பெரிய பாறாங்கலத்துக்கு என் தலையில ஈஸியா போட்டுட்டியா ஏன் எனக்காண்டி இந்த ஹெல்ப்ப கூட பண்ண மாட்டியா ஆனா நீங்க இத உங்க லவ்வர் கிட்ட கேட்க கூடாது அன்னைக்கு தியா கல்யாணத்துல தான் உங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்குன்னு சொன்னீங்க வேற எதுக்கு என்கிட்ட கேக்கீங்க பேசாம அவங்களே கல்யாணம் பண்ண வேண்டியதானே நினைச்சேன் எல்லா விஷயத்தையும் டியூப்லைட்டா இருந்துட்டு என் கிட்ட மட்டும் நல்லா கொஸ்டின் பண்ண நீ அது என்னன்னா என் லவ்வருக்கே நான் அவளை லவ் பண்றது தெரியாது அட கடவுளே சிங்க பூவே உனக்காக விஜய் படத்தை போல உங்க லவ்வரை யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட போறாங்க எல்லா விஷயத்தையும் டியூப்லைட்டா இருந்துட்டு இதெல்லாம் மட்டும் எவ்வளவு தெளிவா பேசுற ஆதி பொறுமைய கடைபிடி எப்படியாவது இவ்வளவு எனக்கு கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படியெல்லாம் ஃப்ரீடம் மட்டும் மலரு அவளை அவசரப்படுத்த கூடாதுல்ல பொறுமையா என் காதல அவட்ட புரிய வைக்கணும் உடனே அது எப்படி நடக்கும் நீ நினைச்சு பாரு அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்லாம் ஆனா அதுக்குள்ள என் அப்பா இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல என்னை தள்ளி விட்டுட்டாரு அப்புறமா எனக்காண்டி மட்டும் சொல்லல மலரு உனக்காண்டி என்ன வீட்டுல இன்னைக்கு இப்ப என்ன நடந்திருக்கணும் என்னால கொஞ்சம் யோசிக்க முடியுது அந்த ரங்கம் பொறுக்கிட்டு இருந்தோம் உனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குங்களா வீட்டுல அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் இருக்கும் போதே உன்கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றவன் டெய்லி அவனுக்கு பயந்து நீ ஒழிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல இந்த கேப்ல அப்படியே என் காதலிக்கிட்ட புரியவும் வச்சிருவேன் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி உங்களை லவ் பண்ணுவாங்க நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சிங்கிள் இல்லலாங்க குட்டி கத்திரிக்காய் இதெல்லாம் மட்டும் வக்கனையா பேசு ஆனாங்க ஒருத்தன் உருகிய லவ் பண்றதை மட்டும் புரிஞ்சுக்காம விட்டுரு உங்களை அது கேட்பேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண உங்களை சிரிப்பு கலத்தி அடிப்பாங்களே மடச்சாண்டானி உனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு ஏன் கிட்ட வரான்னு உங்க திட்ட மாட்டாங்களா போறேன் கேப்ல மடச்சாம்பிராணின்னு என்னையே திட்டுறா அது அப்படியெல்லாம் கேட்காதுங்க அது சரியான லூசு அதுக்கு மூளை வேலையே செய்யாது ஃபீலிங்ஸும் கிடையாது ஒன்னும் கிடையாது அது ஒரு தத்தி ஆமா மலரு நீ இன்னும் சொல்லவே இல்லை அப்படி என்னதான் நடந்துச்சு ஏன் அழுதுட்டு ஓடி வந்த என்னத்த சொல்லுங்க அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா அந்த ரங்க பொறுக்கிதான் அதே டார்ச்சர் தான் பாத்தியா என்ன பொறுக்கிக்காண்டி ஒவ்வொரு நைட்டும் இப்படி பயந்து தானே இருக்கணும் நான் சொல்றது உன் பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனா இருக்கும்ல யோசிச்சு பாரு அது உங்ககிட்ட கொஞ்சம் பிராங்கா பேசலாமா பேசலாமே
அதுக்கு தானே காத்திருக்கேன். அது என்னன்னா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல ஆதி. அந்த ரங்கி பொறிக்க பாத்தீங்களா, என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கா. அவளை காதலிச்சுனா கல்யாணம் பண்ணான். ஆனாலும் பொறுப்பு இல்லாம இப்படி அவனுக்கு ஆசைக்காண்டி அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம போச்சு ஆதி. ஆனாலும் அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்க நீங்க சொல்ற ஐடியாவும் நல்லாதான் இருக்கு. அதனால உங்க காதலை ஏத்துக்கிட்ட உடனே நீங்க எனக்கு டைவர்ஸ் தந்துருங்க. அடி பாவி, உன் எண்ணத்துல தீய வைக்க. பாரு மலரு, ஆதின்னு என் பின்னாடியே குட்டி போட்ட போன மாதிரி சுத்த போற. ஓகே ஓகே. அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸா இருக்கு. இது வேறயா? சொல்லு. இது சும்மா ஒரு போலியான கல்யாணம் தானே, நம்ம ஒரு பத்திரமே எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரலாம். ஓஹோ. அப்புறம் எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்ன சொல்றா ஆதி? அவ நீ செலக்ட் பண்ணவா? கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு இல்லைங்க, எனக்கு பைரவியை தவிர இன்னொரு சின்ன தங்கச்சியும் இருக்கா. நான் உங்களை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிருவேன். ஆனா அவ ஒத்தையில இருப்பா. எனக்கு அதை எப்படி சொல்லன்னு தெரியல, சின்ன பிள்ளை வேற. அதான் அந்த பைரவிக்கு போட வேண்டிய நகையெல்லாம் போட்டு அனுப்பிட்டா அவ வீட்டுக்கு போயிருவா பாத்தீங்களா. கண்டிப்பா தரேன். அதுக்கப்புறம் நம்ம சும்மா நடிப்புக்கு தானே கல்யாணம் பண்றோம். அதனால என் சம்பளத்தை அப்படியே நான் எங்க வீட்டுக்கே கொடுத்துருவேன். அது ஆதியோட பொண்டாட்டி நாளைக்கு போறதெல்லாம் நல்லா இருக்காது. நீ நடிக்க வர, உனக்கு சம்பளத்தை நானே தந்துடலாம். ஆனா சம்பளம் யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல, உனக்கு கொஞ்சம் வேலையும் இருக்கும். வேலையா? என்ன சொல்றீங்க? ஏதாவது பிசிக்கலா அந்த மாதிரிலாம்? ஐயோ, இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே. மலர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத. நீ என் பொண்டாட்டியா நடிக்க மட்டும்தான் வந்திருக்கா, அதை மறந்துடவே கூடாது. என் வீட்டுல உள்ளவங்க உன்னை எவ்வளவு இன்சல்ட் பண்ணாலும் நீ அந்த நாடகத்தை விட்டு விலகிடக்கூடாது. ஆனா நீ அவங்களுக்கு எந்த மாதிரியான ரிப்ளை கொடுத்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு பதிலடி ஜாஸ்தியா கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தவாறு உனக்கு சம்பளமும் அதிகமா கிடைக்கும். ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அங்கே இல்ல, அவனால வரக்கூடிய பிரச்சனை உனக்கு வராது. ஆனா திட்டுவாங்க, அதுவும் அவங்க இஷ்டத்துக்கு திட்டிகிட்டே இருப்பாங்க. உன்னை பிச்சைக்காரின்லாம் கூட பேசுவாங்க, உன் அம்மா அப்பாவை கூட இழுத்து பேசுவாங்க. ஆனா நான் உன் கூட இருக்க வரைக்கும் நானே அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருவேன். ஆனா நான் இல்லாத நேரத்துல நீதான் அதை சமாளிக்கணும். என் அப்பாவையும் பாட்டியையும் எந்த அளவுக்கு நீ இரிட்டேட் பண்றியோ அந்த அளவுக்கு என் மனசே நிறைஞ்சு போயிரும். அதுக்கு தகுந்தவாறு உனக்கு சம்பளத்தையே நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். என்ன, ஓகேவா? என்னடா இந்த மனுஷன் பெத்த அப்பாவையும் பாட்டியும் இந்த அளவுக்கு கோலவெறியோட வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப அர்ஜென்டா கல்யாணம் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. ஆனா யாரு எவருன்னு தெரியாத ஒரு பிள்ளைய போய் கல்யாணம் பண்ண எனக்கு மனசும் வரல. நீ என்னோட ஃப்ரெண்டு, என்ன புரிஞ்சுக்கவும் செய்வ. அதோட உனக்கு அந்த ரங்க கிட்ட இருந்தும் ரிலீஃப் வேணும். சோ இது உனக்கு ஓகே தானே? ஓகே தான், ஆனாலாம் வேணாம், சரியா? கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா?